அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் இல்வாழ்க்கை, குறள் எண் 46. அறத்து ஆற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன்? நேர்மையாக இல்லற வாழ்வை வாழ்ந்தால் நேர்மையின்றி வாழ்ந்து பெறப்போவது என்ன? If one lives the family life in a fair manner, what is that he or she is going to get by living in an unfair manner? துடிப்பார். தர்மத்தின் வழி நடவாமல் அதர்ம வழி நடந்து பெறுவதென்ன? என் துடிப்பா. தர்மத்தின் வழி நடவாமல் அதர்ம வழி நடந்து பெறுவதென்ன? இதற்கு கவிப்பேரரசு அவர்கள் கூறியுள்ள உரை, இல்வாழ்க்கையை ஒருவன் அறவழிப்பட்டு ஆற்றுவானாயின் அதற்கு புறமாகிய துறவரம் கண்டு என்ன பெறப்போகிறான் என்று கேட்கிறார். நான் சொல்வது உன் முன்னால் இரண்டு வழிகள். ஒரு வழி அறவழி, இன்னொரு வழி அறமற்ற வழி. நீ அறவழியில் இல்வாழ்க்கையை வாழ்கிறாய். தம்பதிகள் இருவரும் ஒருவருக்கொருவர் நேர்மையாக இருக்கிறார்கள். தங்கள் அறிவை பெருக்கிக் கொள்கிறார்கள். செல்வத்தை நேர்மையான வழியில் பெருக்கிக் கொள்கிறார்கள். பிள்ளைகளுக்கு செல்வத்தையும் அறிவையும் கொடுக்கிறார்கள். அதுபோல் சமுதாயத்துக்கும் நல்லது செய்கிறார்கள். அவர்கள் சம்பாதிக்க வேண்டிய அந்த சம்பாத்தியத்தை ஊழல் இல்லாமல், லஞ்சம் இல்லாமல், திருடாமல், பொய் பேசாமல் சம்பாதிக்கிறார்கள். இது அறவழியில் வாழ்கிறார்கள். இந்த வழியில் நீ சேர்த்த செல்வத்தை வைத்துக் கொண்டு நீ நலமாக வளமாக உனக்கு திறமை இருந்தால், உன் திறமையை மேம்படுத்திக் கொண்டால் வாழ முடியும். அப்படி இருக்கும்போது அறமற்ற வகையில் போய் நீ ஏன் சம்பாதிக்கிற, திருடுற, பொய் பேசுற, லஞ்சம் வாங்குற, கொள்ளையடிக்கிற, கொலை செய்யற, இப்படி போய் வாழ்ந்து நீ என்ன பெறப்போகிற? நேர்வழியில் சென்று நீ வாழ்ந்து நீ பெறப்போகும் இன்பத்தை விட நேர்மையற்ற வழியில் வாழ்ந்து நீ பெறப்போகும் இன்பம் என்ன? நீ கைது செய்யப்படலாம், உன்மேல் வழக்கு தொடரப்படலாம், சிறைக்கு செல்லலாம், உன் நற்பெயர் நாரடிக்கப்படலாம். பரம்பரையாக அந்த குடும்பத்துக்கு கெட்ட பேர், கொலகாரன் குடும்பம், கொள்ளக்காரன் குடும்பம், ஊழல் செய்து ஜெயிலுக்கு போனவன் குடும்பம் என்று கெட்ட பேர் வரும். அப்படிப்பட்ட கெட்ட பெயரை சம்பாதிக்கிறாயே, நீ வேறு என்ன நல்ல விஷயங்களை சம்பாதிக்கிறாய் அறமற்ற வழியில் சென்று என்று வள்ளுவர் இங்க கேட்கிறார். இது அற்புதமான குறளுங்க, ரொம்ப எளிமையான குறள். ஆனாலும் ஒவ்வொருவரும் மனப்பாடம் செய்து கடைபிடிக்க வேண்டிய ஒரு குறள்னா அது இந்த குறள் தான். இதற்கு ஒரு பாடல். உண்டு உண்டு என்று நம்பி காலை எடு, இங்கு உன்னை விட்டால் பூமி எது கவலை விடு. ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோழை நிமிர்த்து, ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோழை நிமிர்த்து, அதில் நீதி உன்னை தேடி வரும் மாலை தொடுத்து. ஏய் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா என்று கண்ணதாசன் வரிகளில் என்னென்ன என்ற படத்தில் டிஎம்எஸ் பாடிய கேவிஎம்எஸ்சியில் வந்த பாடல். எம்ஜிஆர் பிரமாமா நடிச்சிருப்பார். எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி, அதன் அருகினிலே ஓலை குடிசையை கட்டி, பொன்னான உலகம் என்று பெயரமிட்டால் இந்த பூமி சிரிக்கும், அந்த சாமி சிரிக்கும் என்று சொல்வார். அவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் எப்படிங்க ஒரு பொன்னான உலகத்தில் இருக்க முடியும் அப்படின்னு கேட்பார். இந்த வரிகளும் அப்படித்தாங்க. நீ நெஞ்சத்தில் நேர்மையை வைத்துக் கொண்டு ஓடிக்கொண்டே இரு, உன் வாழ்க்கை நிச்சயமாக வெற்றியடையும். உனக்கு மாலை வெற்றி மாலை உன் தோளில் விழும் என்று கண்ணதாசன் எழுதியிருப்பார் இந்த பாடல. மீண்டும் குறள். அறத்து ஆற்றின் இல்வாழ்க்கையாற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன்? நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷினேத்திரலய வெளிக்கிடம், சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணவன்பாளையம். நாள் நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.